அந்தகன் வந்து அருமையான படம். அம்மா தயாரிக்க, அப்பா வந்து இயக்க, பையன் நடிக்க அப்படின்னு எல்லாருமே துடிச்சு வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு படம் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு மேம் கொடுப்பீங்க? ரேட்டிங் 10 out of 10. ரேட்டிங் எவ்வளவு மேம் கொடுப்பீங்க? சிம்ரன் அக்கா வந்து வெட்டிக்க வச்சிருக்காங்க, நடிப்பை வந்து வெட்டிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா பார்த்தேன் ரசித்தேன்ல வந்து ஒரு வில்லி கேரக்டர் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டர்லாம் அது தூக்கி சாப்பிட்டுருச்சு. எதுவும் லாக் எதுவும் இருக்கா? படம் எனக்கு தெரிஞ்சு லாக் இல்லை சார். லாக் இல்லை. வந்து சைக்கோவை காப்பி அடிச்சு பண்ணியிருக்க மாதிரி சொல்றாங்க, அதை பத்தி என்ன? லாக் எதா இருக்கா படத்துல? நல்லதா இருக்கு. பிரசன்ஸ் கண்ணு தெரியலன்னு சொல்றாரு, உண்மையாலுமே கண்ணு தெரியாம போயிருது. சைக்கோ படத்தை ஒரே கொல்லிக்கண்ணா வச்சுக்கிட்டாரு. சைக்கோ படத்தை காப்பி அடிச்ச மாதிரி. விறுவிறுப்பா இருக்கு படம் பார்க்க. இவரு பிராத்தி சாரோட ஆக்டிங் எப்படி? இது 2 பேருக்கு தான் இந்த படம் அந்தகன். ஒன்னு சிம்ரன் அக்கா, இன்னொன்னு டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்ணனுக்கு. ஓகேவா? இந்த பிரசாந்த் சாருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து நிறைய கொஞ்ச காலமா படங்கள் நடிக்கல. இப்ப திருப்பி வந்திருக்காரு. அந்த ஃபேன் பேஸ்க்கு இது ஒரு வெற்றி படமா இருக்குமா சார்? கண்டிப்பா கம்பேக் படம் தான் இது அந்தகன். அதுல ஒன்றும் டவுட் இல்லை. நல்லா லாக் எதா இருக்கா? மேடம் வந்து நெகட்டிவ் ரோல் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. சூப்பரா அவங்க கேரக்டரைசேஷன், ஏன்னா அவங்க பொதுவாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது நெகட்டிவ் ரோல் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா. ரேட்டிங் எவ்வளவு மேம் கொடுப்பீங்க? 10 out of 10 கொடுங்க. சூப்பர் சூப்பர். என்ன சைக்கோ படத்தை காப்பி? அந்த சைக்கோ படத்துக்கு இதுக்கு காம்பினேஷனே கிடையாது. நீ அந்த தூணை வேணா சொல்லு. இது ஆல்ரெடி வந்து அங்க வந்து ராஜாராம்னு ஒருத்தர் கதையை அந்த ஊர் கதை ஹிந்தியில வந்த கதையை அவர் வந்து ஹிட்டா இருக்குதுன்னு எடுத்திருக்காரு. ஓகேவா? அது வேற, இது வேற. சைக்கோ வேற, இது அந்தகன் வேற. அவரோட ஆக்டிங் தான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சார். அவர் கெரியர்லயே வந்து இந்த படம் கண்டிப்பா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அது ஒன்றும் டவுட் கிடையாது. அதான் டாப் ஸ்டார் தான். அது மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது அவருக்கு 50வது படம். அருமையான படமா, வெற்றி படமா அமையும். வேற 10க்கு 9 கொடுக்கலாம் சார். பிரியானந்த் இவங்க சிம்ரன் மேம் ஆக்டிங்னா? பிரியானந்த் ஆக்டிங் நல்லா இருக்கு சார். சிம்ரன்